ஓம் மகாதேவியே நமஹ. நம்ம இன்னைக்கு சௌந்தரிய லஹரியுடைய ஸ்லோகம் 25 அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லோகாவை பார்க்கலாம். த்ரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரச்சிதா ததா ஹி त्वत्पादोद्वहनमणिपीठस्य निकटे स्थिता ह्येते शश्वन्मुकुलितकरोत्तं समगुडाः. இப்போ இந்த ஸ்லோகாவை எப்படி நம்ம பிரித்து படிக்கிறதுங்கிறது ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? அம்பாளை கூப்பிட்றாங்க. அம்பிகே, அம்பா, அம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பாதத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் போதும். அந்த அர்ச்சனை யாருக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேருக்குமே போய் சேருமா. இது எப்படிடாப்பான்னு நமக்கு யோசனை வருது இல்லையா? அது எப்படின்னா, அம்பாளையே இந்த மும்மூர்த்திகளும் வணங்குவாங்களாம். எப்படி வணங்குவாங்க, எங்கே வணங்குவாங்க அப்படின்னா, அம்பாளுடைய அந்த ரத்னங்கள் பதித்த அந்த பலகை இருக்கு இல்லையா, அந்த பலகையில் அம்பாளுடைய பாதம் இருக்கும் இல்லையா, இந்த மும்மூர்த்திகளும் அந்த பாதத்துக்கு கீழே அம்பாளை சிரசின் மேலே கையை கூப்பிட்டு அவளை வணங்குவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வணங்குறதுனால இவங்களுடைய தலையெல்லாம் அம்பாளுடைய பாதத்துக்கிட்ட இருக்கிறதுனால அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணினாலே இந்த மும்மூர்த்திகளையும் நம்ம அர்ச்சனை பண்ணி வழிபடுறதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு ஆச்சாரியார். அதனால் உன் பாதத்தில் நாங்கள் அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ருத்ரனுக்கும் சிவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறாங்க இந்த ஸ்லோகாவில். அது எப்படி அப்படின்னா, திரிகுணத்தின் மூர்த்திகளில் அன்னையுடைய தமசில் ஜனித்த ருத்ரன். அன்னையுடைய தமசில்னா அன்னையுடைய வயிற்றில் ஜனித்தவர் அப்படிங்கிற மாதிரி இங்கே கூறப்படுறது. அந்த ஜனித்த ருத்ரனை அன்னையை வணங்குறதாக சொல்லியிருக்காங்க. அன்னையை யார் வணங்குவா? குழந்தை வணங்கும் இல்லையா? அன்னையுடைய தமசில் இருந்து பிறந்த ருத்ரனாக இருக்கிறதுனால ருத்ரனும் அன்னையை வணங்குறதாக இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ருத்ரனும் குழந்தையாகிறார். அம்பாளுக்கு ருத்ரனும் குழந்தையாகிறார். அப்போது குழந்தை தலை வணங்குறது சரிதானே? இப்போது இந்த ஸ்லோகாவில் 3 குணங்கள், முக்குணங்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த குணங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, படைத்தல், காத்தல், அழித்தல். இதை தான் சொல்கிறாங்க. மும்மூர்த்திகளுக்குமான தொழில்களை குணங்களாக இங்கே சித்தரிக்க செய்கிறாங்க. இப்போ இதனுடைய ஒவ்வொரு வரியாக இருக்கிற அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இங்கே இந்த முதல் லைனில் திரிகுண ஜனிதானாம் அப்படிங்கிற திரிகுணங்கிறது அந்த மூன்று குணங்கள், அதாவது 3 தொழில்கள்னு சொல்லிட்டோம். ஜனிதானாம் தவ சிவே, இந்த இடத்துல அம்பாளுடைய தமசிலிருந்து பிறந்தவர் சிவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் இது ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா அப்படிங்கிறது வழிபாடாக செய்யறது அப்படின்னு அர்த்தம். பூஜா தவச்சரணயோர்யா விரச்சிதா, உங்களுடைய புனித பாதங்களை, சரணம் அப்படின்னா உங்களுடைய புனித பாதங்களை நாங்கள் வழிபடுகிறோம், வழிபாடாக அதை செய்கிறார்கள். ததாஹி, இவ்வாறு துவத் பாதோத்வஹனமணி பீடஸ்ய, அது எப்படி வரும் பிரிக்கும் போதுன்னா, துவத் பாத உத்வஹன மணிபீடஸ்ய நிகடே அப்படின்னு வரும். அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய ரத்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட பாத பீடத்திற்கு அருகில். முதல்ல பாதத்தை பூஜை பண்ணுறாங்க. அடுத்தது அந்த பாதங்கள் வைக்கப்பட்ட அந்த பலகையை சொல்கிறாங்க. அலங்கரிக்கப்பட்ட அந்த நவரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பலகையை பற்றி சொல்கிறாங்க. ஸ்திதாஹி ஏதே அப்படின்னா நிரந்தரமாக காத்திருக்கிறார்கள் இந்த 3 தேவர்களும். எப்படி காத்திருக்கிறார்கள்? ஷஷ்வன் முகுளித்த கர உத்தம்ச மகுடாக,
கர உத்தம்ச மகுடாகனா மகுடத்தின் மேலே, அவர்களுடைய கிரீடத்தின் மேலே கர உத்தம்ச, கரத்தை 2 கைகளையும் உள்ளங்கைகளையும் மேலே கூப்பியவாறு, சஷ்வன் முகுளித்த, எப்போதும் அவர்கள் உங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்களுடைய கைகளை கிரீடங்களுக்கு மேலே வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் உங்களை, அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். இப்போ இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த அம்பாளை வணங்கும்போது இந்த 3 தெய்வங்களையும் நம்ம சேர்த்து வணங்குகிறோம் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்ல வர்றது. இப்போது உங்களுக்கு இன்னும் அழகாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகா இன்னொரு தடவை பார்க்கலாமா? त्रयाणां देवानां त्रिगुणजनितानां तव शिवे भवेत् पूजा पूजा तव चरणयोर्या विरचिता तथा हि त्वत्पादोद्वहनमणिपीठस्य निगडे स्थिता ह्येते शश्वन् मुकुलितकरोतं समगुडाः. அடுத்ததில் ஸ்லோகம் 26 பார்க்கலாம். ஓம் மகாதேவியை நமஹ.